வணக்கம் நண்பர்களே. திருமாவளவன் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டார். காட்டு மன்னார் கோயில்ல அவர் போட்டியிட போறதில்லை. அதுக்கு பதிலாக ஜோதிமணி இந்த வேட்பாளரை அவர் அங்கே நிறுத்துறதுக்காக அறிவிச்சிருக்கிறார். அவர் யாருன்னா, முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர், சிதம்பரம் தொகுதியில 3 முறை எம்பியாக இருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக போராடியவர். இளைய பெருமாளுடைய மகன் அவர். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. திருமாவளவன் போட்டி போடுவாருங்க மிகப்பெரிய அதிர்வலிகள் ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த நேரலை பேச்சு வேற. தமிழக அரசியல் இந்த தேர்தலுக்கு பிறகு மாறப்போகிறதாக, தமிழக அரசியலில் அதிக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. ஓஹோ, அப்பனா திமுகவுக்கு பெரும்பான்மை வராதோ, திமுகவுக்கு பெரும்பான்மை வராட்டி துணை முதலமைச்சர் அல்லது ஆட்சியில பங்கு இதுக்காக அடி போடுறாரோ இப்படின்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஆளு ஷானவாஸுடைய விவரம், அவருக்கு நாகப்பட்டினம் தொகுதி கொடுக்கப்படல, அவர் தனியா திமுக பேசினாரு. இது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சர்ச்சையில தள்ளுச்சு. ஆனா திருமாவளவன் எல்லாத்தையும் கடக்கக்கூடியவர். என்ன சொல்றாரு, அப்போ எடுத்த முடிவு வேற, இப்ப எடுத்த முடிவு வேற. ஒரு சிக்கல் என்று வந்தால் ஒன்று முன்னே போவதும் ஒரு உத்தி தான், பின்னே போவதும் ஒரு உத்தி தான், ஒரு தந்திரம் அப்படிங்கிறாரு. திருமாவளவன் கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னால ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொன்னார். ஓஹோ, அப்போ திமுக இருக்க மாட்டாரோ, திமுக நிறைய தொகுதியில் கேட்பாரோ, 25 தொகுதி கேட்பாரோ இப்படிங்கிற மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் திரு விஜய் விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடத்தும் போது ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு இதை தூக்கி வீசினார். ஒரு அரசியல்ல ஒரு முக்கியமான அம்சம் தூக்கி வீசின உடனே எல்லா கட்சிகளும் விஜய் கட்சியுடைய வாசலில் சென்று நிற்கும், ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நடக்கல. விஜய் இப்போ தமிழகம் முழுக்க தனியா தான் போட்டி போடுறாரு. கூட்டணி கட்சிக்காரர்கள் சில பேர் இருந்தாலும் அவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க தாவேகா வேட்பாளர்களாக தான் போட்டியிடுறாங்க. அப்போனா யாருமே அவர் பக்கம் போகல. திருமாவளவன் சொல்லிட்டாரு, எங்க கட்சியோட கொள்கை ஆட்சியில பங்கு வேணுங்கிறது, ஆனா இப்போ நிர்பந்திக்க மாட்டோம், வருகின்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை பெறும்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ, தேர்தலை போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவர் ஜோதிமணின்னு வேட்பாளரை அறிவிச்ச உடனே, ஜோதிமணி யாரோ, அவர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காரரு அப்படிலாம் ஊடகங்கள் நேத்து பிளாஷ் பண்ணாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் போட்டியிட வச்சுட்டாரு போல இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரு இளைய பெருமாளுடைய மகன். எந்த அளவுக்கு அந்த பகுதியில் மிக பிரபலமானவர், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மனிதர்களுக்காக போராடியவருடைய மகன். இது ஒரு முக்கியமான அரசியல் நகர். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிகா திமுக அணி சேர்ந்தது என்றால், அங்கு எல்லாம் சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா அங்கு நிற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர், அப்புறம் தாவேகா வேட்பாளர், இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி கொடுப்பாரு. வெற்றிங்கிறது உறுதியாயிரும் அப்படிதான் தெரியுது. இதுல பாமக பிளவு வேற பிளவுபட்டிருக்கு. மகன் தந்தை இவங்களுக்குள்ள பிளவு இருக்கு. என்னதான் அண்ணா திமுக ஸ்ட்ராங்கா இருந்தால் ஒரு பெரிய அளவுக்கான ஃபைட்டு கொடுத்து அங்கு விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றோம். ஏன் இந்த முடிவை மாத்தினார்? இல்ல திமுகவுடைய மிரட்டல் காரணம், இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. திமுகவுடைய நெருக்கடி காரணம். திமுக எதுக்கு அங்க நெருக்கடி தரப்போகுது? திமுகவுக்கு விசிகா நெருக்கடி கொடுத்தால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று திமுகவுக்கு நன்றாக தெரியும். எங்க இடத்துல லைட் போடணும், எந்த இடத்துல ஆஃப் பண்ணணும் அப்படின்னு திமுக நல்லா தெரியும். ஆனால் அங்கு விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் வெளியே சொல்லிட்டாங்க பாருங்க. திமுகவுக்கு பெரும்பான்மை வராது, ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டு ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை திமுகவுக்கு பெரும்பான்மை வரலன்னு வச்சுக்குவோம், 117 தாண்டல அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்ப 4 இடங்கள் வச்சிருக்காங்களே விடுதலை சிறுத்தைகள், அதுவும் 3ஆ குறைஞ்ச 2ஆ குறைஞ்ச வாய்ப்பு இருக்கு. இப்ப 8 இடத்துல போட்டி போடுறாங்க. திமுக மட்டும் 117 கீழே குறைஞ்சிரும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு 8 தொகுதிகள்ல 7 ஜெயிச்சிரும். கருதி இல்லை. ஒரு வகையில் எதிர் மனநிலை, எதிர் அலை வீசினால் திமுகவுக்கு எதிராக அது கூட்டணி கட்சிகளை பாதிக்கும். 28 இடத்துல போட்டியிடுற காங்கிரஸ் கட்சி கூட கடந்த முறை ஜெயிச்ச 20-25 தொகுதிகளை 18 ஜெயிச்சாங்க, அதுவும் குறைஞ்சு போயிடும். இது ஒரு ப்ரொபோஷன். யாருக்கு ஆதரவா போகும்? விஜய்க்கு ஆதரவாக போகலாம். இல்ல திமுகவுக்கு எதிரான அண்ணா திமுக அணி கூட பலம் பெறலாம். அதை மறுக்க முடியாது. இல்ல, இந்த கணக்கெல்லாம் திருமாவளவன் நல்லாவே பார்த்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதிங்க, அறிவார்ந்தவர். எப்படி அரசியலை
எதிர்கொள்ள வேண்டும் என்று நன்கு தெரிந்தவர். கொஞ்சம் கொஞ்சமா 25 வருஷமா தேர்தலில் முன்னேறி ஒரு வலுவான கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் மாற்றிருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட மாநில அளவிலான கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாற்றியிருக்கிறார். கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. அந்த கட்சியிலும் கோஷ்டிகள் இருக்கு. ஆனா வெளிப்படையா தெரியாது. திருமாவளவன் அமைச்சர் பதவி பெற வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி கொடுக்கறதா பாஜக கிருஷ்ணசாமி கொடுக்காதா, ஜான் பாண்டியன் கொடுக்காதா அப்படின்னு. அவங்க தான் எம்பி ஆகலையே. திருமாவளவன் எம்பியா இருக்கிறார் 2 முறை 3 முறை எம்பியா இருந்திருக்கிறார். 2வது முறை தொடர்ந்து கான்சிக்யூட்டிவா 2வது எம்பியா இருக்கிறாரு. இப்போ கிடைச்சா கூட அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். அவங்க கட்சியில சில பேர் அறிவுரை சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கொள்கைக்காக அவரு அந்த பதவி அதிகாரத்தை எல்லாம் திறந்து விட்டு நிற்கிறார். அவரு இப்ப சொல்றாரு, என்னங்க ஆட்சியில பங்கு வேணும், இல்ல தமிழக அரசியலில் ஒரு பங்காற்றணும் அப்படின்னா நேரம் இங்க தானா வந்துடலாமே. அத அவர் போட்டியிடுவார் என்று அறிவிப்பதற்கு முன்னாலேயே சிந்திச்சிருக்கலாம்ல. அப்போவே ஜோதிமணியை நிறுத்தியிருக்கலாம், இல்ல வேற ஒருத்தர் நிறுத்தியிருக்கலாம் தானே. அப்ப இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் வந்திருக்காதுல்ல. தமிழக அரசியலில் பெரும் மாற்றம் வரும்னு சொன்னது, பாஜக திமுகவை உடைத்து விடும் சொன்னது, இதெல்லாம் அரசியல் வட்டாரத்துல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது. இது ஏன் சொல்றாரு? உடைக்கிறது யாரு? பாஜகவா? பாஜக உடைக்க பிறகு இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு யாராவது சொல்லி தராங்களா? இந்த எண்ணெல்லாம் திமுக ஏற்படுத்திட்டார்ல, அது தவிர்த்திருக்கலாம் தானே. ஆனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவ்வப்போது இது போன்ற சர்ச்சை கருத்துக்களை சொல்லி லாபம் அடைவது உண்மைதானே. தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொன்னாலும் அது மிகப்பெரிய சர்ச்சையாகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இந்த கூட்டணியை ஒன்றிணைக்கிறது என்பதை பெருமிதத்துடன் திருமாவளவன் சொல்றாரு. உண்மைதான். ஒருவேளை விசிகா வெளியே போச்சு அப்படின்னா மற்ற கட்சிகளும் நடைய கட்டலாமான்னு நினைப்பாங்க. ஆனா விசிகா அதுக்கு இடம் கொடுக்கல, இதுவரைக்கும் கொடுக்கல. இந்த தேர்தலில் பலவிதமான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கு. திமுக ஒரு முன்னணி சக்தியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திமுகவை பெரும்பான்மை பெறலாம். விஜய் அதிக அளவுக்கு வாக்குகளை பிரித்தால் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இழப்பை சந்திக்கலாம். அப்போ திமுக கீழே போச்சு அப்படின்னா அது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை வரலாம். அப்போ அதிமுகவும் கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்கும். இதுதான் கணக்கு. திமுக குறைஞ்சது அப்படின்னா அப்போ அதிமுகவோ தாவேகாவோ நிறைய தொகுதிகள் ஜெயிச்சிருக்கணும். அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு ஆசை மூட்டி ஆட்சிக்கு வருகிறீர்களா என்று சொல்லி அணி அமைக்க கூடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா அது விசிகாவுக்கும் நம்பர்ஸ் குறையும். அதுதான் கணக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துருப்பாரு. இது பார்த்துட்டு கடைசி நிமிஷத்தில் முடிவு பண்ணிட்டாரு. இதுவே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மிச்சம் இருக்கின்ற ஒரு 15 நாட்கள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுக அணியை பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்வதற்கான சூழல் உருவாக்கலாம். விசிக தலைவர் திருமாவளவன் கணக்கோட தான் செயல்படுறாரு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.